அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநித்தியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமெய் பரம ஏகாந்த நிலையம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமெய் பரம ஏகாந்த நிலையம் பரமஞானம் பரம தத்துவ மகத்துவம் பரம கைவல்ய நிமலம் பரம தத்துவ நித்திச நிக்கிளபூத பௌதிகார நிபுணம் பவபந்த நிக்கிரக வினோத சகலம் சிற்பரம் பரானந்த சுரூபம் பரிசியாதீதம் சுயம் சதோதயம் வரம் பரமானந்த முத்த மௌனம் படன வேதாந்தம் ஆகமான் நிருபதிகம் பரமசாந்தம் பரநாத தத்துவாந்தம் சகச தரிசனம் பைரங்கம் அந்தரங்கம் பரவியோமம் பரமஜோதிமயம் விபுலம் பரம் அனந்தம் அசலம் பரமலோகாதிக நித்திய சாம்ராஜ்யம் பரபதம் பரமசூட்சமம் பராபரம் அனாமயம் நிராதரம் அகோசரம் பரமதந்திரம் விசித்திரம் பராமுத நிராகரம் விசாகனம் விகோடனம் பரசுகோதய அட்சயம் பரிபாவ விமோசனம் குணரகிதம் விசுவம் பரசுத்துவ பரோபரிணம் பஞ்சகீர்த்திய சுத்த தத்துவம் தற்பரம் சிதம்பர விலாசம் பகற்சுபாவம் புனிதம் அதுலம் அதிலிதம் அம்பராம்பர நிராம்பலம் பரவு சாட்சாகார நிரவயம் கற்பனாதீத நிருவிகாரம் பரதுரிய அனுபவம் குருதுரிய பதம் அம்பகாதீத விமலம் பரமகருணாம்பரம் தற்பதம் கனோ சொற்பதம் பதாதீத இன்ப வடிவம் சாருலகவாதனையை தவித்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் வந்தமரும் உத்தம சற்குருவை நேருறவே எவராலும் கண்டுகொள்ளற்கரிதா நித்தியவான் பொருளா எல்லா நிலைகளும் தானாகி ஏறுறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய்வல்லபத்தை எனக்களித்தபதி ஓருறவே என்று அடைந்துலகீர் போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமெல்லாம் கனிந்து உருகி உள்ளபடி நினைந்தேன். பொழுது விடிந்தது என் உள்ளமனும் கமலம் பூத்து பொன்னொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்வனி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வள்ளல் சற்குருவே முழுதுமானான் என ஆகம வேதங்கள் முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனி எழுதலறிய சீர் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாய். துர்க்குண மாய போய் தொலைந்தது நாணம் தோன்றிட பொன்னொழி தோன்றிய கதிதான் சிற்குண வரமிசை உதயம் செய்ததுமாம் சித்திகள் அடிபடி செய்திட சூழ்ந்த நற்குண சன்மார்க்க சங்கத்தவர் எல்லாம் நன்னினர் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார். எற்குணம் அளித்த என் அருட்பெருஞ்சோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள்வாயே. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடிபுகும் அரசே அன்பெனும் வழிபடும் பரம்பொருளே அன்பெனும் கருத்தமர் அமதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொளியே அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே. சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ்கடம்ப தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் கோழிக்கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தனிகாசலமும் என் கண்ணுற்றதே. சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ்கடம்ப தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும்
ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் கோழி கொடியும் அருள் கார் கொண்ட வன்மை தணிகாசலம் என் கண்ணுற்றதே. வள்ளல் பெருமான் தன்னுடைய தந்தையாரனுடைய திதி அன்னைக்கு அந்த திதி நடந்த உடனே உறவினர்களோடு உணவு அருந்த முடியாமல் அண்ணனுக்கு பயந்து மாலை 6 மணி அளவில் கொல்லப்புறமாக வருகிறார். கொல்லப்புறமாக வந்து உணவு அருந்தும் பொழுது அவனுடைய அண்ணியார் பாப்பாத்தி அம்மா, தம்பி கல்வனை போல் வந்து நீ ஆறின பிறகு பலகாரங்களை உண்ண வந்திருக்கிறியே, நீ நேராக வந்தா என்ன, நீ என்ன கல்வனா, தந்தையை பேச்சை கேட்டா என்ன, தந்தை சொல்ல பேச்சு தந்தையும் இல்லை தாயும் இல்லை, அண்ணன் சொல்லியா பேச்சையாவது கேட்க வேண்டும், அண்ணனுக்கு பயந்து இப்படி வரியாப்பா அப்படின்னு கேட்டு கண்ணீர் வடித்தாங்க. அப்போ வள்ளல் பெருமான் வந்து அண்ணியாரே அண்ணியாரே அண்ணனோட தேவியாரே கண்களங்க வேண்டாம் அண்ணி, நீ கண்களங்க வேண்டாம் அண்ணி அப்படின்னு பாடி இவரும் கண்ணீர் வடித்தார். இல்லை அண்ணி, நீங்கள் சொல்கிற பிரகாரம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், ஏன்னா நான் படிக்காத படிப்பெல்லாம் நான் படிப்பேன், அதனால் எனக்கு இந்த மாடியில் ஒரு அறையில் தனி அறை ஒன்று கொடுங்க, அந்த ரூமில் நான் தங்கிடுறேன், ஒரு நிலக்கண்ணாடி கொடுங்கன்னு சொல்லி அந்த நிலக்கண்ணாடி எதிர உட்கார்ந்து தவம் செய்தார். அப்பொழுதுதான் முருகப்பெருமான் தன்னுடைய உருவத்தோடு தணிகைமலை முருகன் வள்ளல் பெருமானை ஆட்கொண்டார். அதை பார்த்த உடனே தான் சொல்கிறார், என் கண்ணுற்றதே, என் கண்ணெதிரே பார்த்தேன் அந்த வதனங்களை, சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் 6 திகழ்கடம்ப தார் கொண்ட 12 தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் கோழிக்கொடியும் கார் கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே அப்படின்னார். அவர் ஏன்னா நேராக பார்த்தோம்பா அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் நிறையா அடியார்கள் பார்த்துருக்காங்க. அங்கே சேவல் கொடின்னு சொல்லலை, ஏன் கோழிக்கொடின்னு சொல்கிறாருன்னா, கோழின்னா பொதுவாகிடும், சேவல்னும் போது அது கோழி பிரிக்கிற மாதிரி ஆகுது, அதனால் அந்த இடத்துல வந்து கோழிக்கொடின்னு சொல்கிறார். கோழின்னா ஒரே இனம் தான், அது 2 இனமாக நம்ம பிரிக்கக்கூடாது. சேவர் கொடின்னு தான் பாட்டில் வரும் திருப்புகளில், அதில் அவர் வள்ளல் பெருமான் வந்து கோழிக்கொடின்னு சொல்கிறார். கோழின்னும் போது ரெண்டுமே அதில் 2 கோழியுமே ஆண் கோழி பெண் கோழி அதில் அகப்பட்டு போகுது. அதில் அந்த கோழி கூட பிரிவினை செய்யக்கூடாது என்பதற்காக தான் அங்கே வேலும் மயிலும் கோழிக்கொடியும் அப்படின்னு சொன்னார். அந்த கார் கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே, என் கண்ணெதிரே பார்த்தேன்னு. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அருள் பெற்ற பிறகு தான், அதன் பிறகு அங்கேருந்து சில காலம் சென்னையில் இருந்து அதன் பிறகு சிதம்பரத்தில் வந்து தங்கியிருக்கிறார். சிதம்பரம் என்பது இந்த பூமியினுடைய மையப்பகுதி. சிதம்பரம்னா சிதம்பரத்தில் தான் வந்து அண்ட சராசரத்திலிருந்து ஆற்றலானது நடராஜருடைய திருப்பாதங்களுக்கு வந்து சேருது. அதான் சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. அந்த ரகசியம் என்னன்னு கேட்டால், நம்ம விஞ்ஞானிகள்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க, சிதம்பரத்துக்கு தான் டைரெக்டாக அந்த ஆண்டவனுடைய அருளானது வருது. பூமியினுடைய மையப்பகுதி சிதம்பரம் தான். அதனால்தான் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவாக போற்றி அப்படின்னாங்க. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி அப்படின்னாங்க. எல்லா நாட்டுக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும். அப்போ நேரடியாக அருள் வந்து இறங்கக்கூடிய இடம் சிதம்பரம். நேரடியாக செவ்வாய் கிரகத்தினுடைய அருள் வந்து இறங்கக்கூடிய இடம் ஆவினங்குடி, திரு ஆவினங்குடி பழனின்னு சொல்லுவாங்க. அங்கே பங்குனி மாதம் அந்த உத்திரத்து அன்னைக்கு, பங்குனி உத்திரத்து அன்னைக்கு அந்த கிரகத்தினுடைய ஆற்றல் அங்கே வருது. அங்கே செல்பவர்களுக்கு அந்த கிரகம் நீங்கி அவங்க செல்வ சிறப்போடு நல்லா இருக்காங்க. இப்படி
திருநள்ளாறில் பார்த்திங்கன்னா சனீஸ்வரனுடைய ஆற்றல் அங்கே திருநள்ளாறில் இறங்குது. அதே போல் திருநள்ளாறுக்கு நேராக ஒரு விமானம் சென்றதுன்னு சொன்னால் அது சேலேருந்து போகுது. அதே போல் பழனிக்கு மேலே விமானம் அந்த நேர்கோட்டில் போயிடுச்சுன்னா அது சேலேருந்து போகுது. தொடர்பு விட்டு போகுது. தொடர்பு இல்லாமல் அப்புறம் தான் தொடர்பு கொள்ளுது. இப்படி இந்த 3 இடங்கள்லையும் பார்க்குறோம். இன்னும் பஞ்சபூத தலங்கள்லையும் அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம இறைவன் பிறவாதவன் இரவாதவன் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் பிறந்ததும் கிடையாது, இறந்ததும் கிடையாது. முருகப்பெருமான் பிறந்ததும் கிடையாது, இறந்ததும் கிடையாது. பிறவா இரவா வரம் பெறலாம் என்பதை சொல்லி சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு, வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.